சுமார் தமிழ்நாட்டில் 12,497 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 12,497 கிராமங்களிலும் விசில் சின்னம் வரைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்றதுக்கு மனசு வராது. ஆனா தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது இல்ல, என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன், இப்ப எதுவாக இருந்தாலும் செய்வேன் சொல்ல கொடுக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள். எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும், மனசு வராது. ஆனா நம்ம ஆளுங்க அந்த சின்னத்தை டிவியில வந்துடுது கொடுத்துட்டேன்னு சொன்ன அடுத்த 5வது நிமிடமே செவுத்துல எழுதுறது, லட்டு கொடுத்து வழியில போற வர்றவங்களுக்கு விசில் கொடுக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தலைவரை நேசிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த செயல் வீரர்கள் என்பது முதல்ல ஒன்றியம், நகரம், கிளை, பேரூராட்சி எல்லாருமே முதல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு இப்பதான் உங்களை கூட்டிருக்கிறோம். உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து வரணும் அப்படின்னா 1 நாள் 1.5 நாள் ஆகும். 2 நாளுக்கு முன்னாடி தான் பாஸ் கொடுத்தோம். ஆனா ஒருத்தவங்க கூட ஆப்சண்ட் இல்லாம வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மற்ற நிர்வாகிகள்லாம் நீங்க கூப்பிடணும் அப்படின்னா மற்ற கட்சியில அண்ணன்லாம் சொன்னது போல 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடணும். இங்க எதுவுமே வேணாங்க, தலைவர்ன்ற ஒரு வார்த்தை தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொன்னா போதும், வர்ற ஒரு உண்மையான கூட்டம் தான் நம்மளுடைய தளபதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட செயலாளர்களும் சரி, ஒன்றியம், நகரம் அணி தலைவர்களும் சரி, 2026 நம்ம ஜெயிச்சே ஆகணும். நமக்கு அதுதான். ஏன்னா முதலமைச்சர் என்பது வாயால சொல்லிட்டா மட்டும் போதாது, நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். காலையில் 6 மணிக்கு நம்ம பூத்துக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் 6-7 மணி ஆனாலும் அந்த பூத்தில் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க. அப்போ மாற்று கட்சி கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க சரி எனக்கும் 20 ஓட்டு கொடுக்குறியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருந்தவங்க டம்மியா ஆளை போட்டுட்டு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க 100 ஓட்டை போட்டுக்கணும், நமக்கு 20 ஓட்டு போட்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம தோழர்கள் உங்களை நீங்க சொல்லி நாங்க அந்த திருட்டு ஓட்டை 20 ஓட்டு நாங்க போட வேணாம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க, அதனால நான் உங்களை போட விடமாட்டேன் என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த பொது மக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்களுடைய வீட்டின் நிகழ்ச்சியிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் அவர்களோடு மக்களோடு மக்களாக நாம் இருந்து அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நம்பி, மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டுட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும். இன்னும் இருப்பது 2 மாதங்கள் தான். அந்த 2 மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான். நாங்க சரி, நீ யாரு போனாலும் சரி, அது தலைவருக்கோசம் எல்லாமே வரும். ஆனா தலைவர் ஒரு 5 நிமிடம் பேசினால் 50 நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு, தலைவருடைய பேச்சு மட்டும்தான் 50 நாளைக்கு அது பாட்டுன்னு போய்கினே இருக்கும்.
ஆதவ சார் சொன்னது மேல 5 கோடி மக்கள் பார்க்கிறார்கள், எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒழுங்காக அவர்களிடம் சென்று நம்மளுடைய கொள்கைகள் என்ன, தலைவர் வருகிறார், நம்மளுடைய தேர்தலில் அவர் நிக்க இருக்கிறார். 2026 தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். அதனால தலைவர் ஜெயிச்சுவார். ஆனா தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ, அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் மீது 50 நாள் 60 நாளைக்கு அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே கோவப்பட வேண்டாம். ஒரு ஓட்டா இருந்தாலும் நமக்கு அவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே தலைவர் நமக்கு நம்ம யார் அந்த வேட்பாளரோ அவருக்கு 70,000 ஓட்டை அவர் வாங்கி கொடுத்து விடுவார். நமக்கு அந்த 5000 ஓட்டு 10,000 ஓட்டு குறையிற ஓட்டு நம்மளுடைய போய் வீடு வீடா கேட்கிற விதத்துல தான் இருக்குது. ஆகவே தலைவர் அவர்கள் நம்மளை நம்பி இருக்கிறார். ஆகவே 2026 தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.